அல்லேலூயா. கர்த்தர் அதை கொண்டு வர போகிறார். ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றாங்க, யாரு? நீதிமானுடைய சபையா இது. இது யாருடைய சபையா? அந்த நீதிமான் இல்லைங்க, நீதிமான்களின் சபை. அந்த நீதிமான சொல்லல, இது அவரோட சபை தான். அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த நீதிமானுடைய நீதியில தான் நம்ம நிக்கிறோம். அது உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை என்ன செய்யறாராம்? சபையில வைத்திருக்கிறாராம். என்ன செய்ய போறாரு? ஏதோ ஒரு காரியத்தை நீதிமான்களை சபையில கொண்டு வர்றது ஒரு நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கிறாரு. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை, இன்னொரு ஆதாரமா இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47. ஒரு விஷயத்தை கவனிங்க. நீதிமானுடைய சபைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்படுறவனை கர்த்தர் சபைக்குள்ள தனியா வேறு பிரிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வேறு பிரிச்சிட்டு இருக்காரு. இது நீதிமானுடைய சபை தான். ஆனா இதுக்குள்ள எவன் ரட்சிக்கப்படுறானோ அவன் தேவனாகிய கர்த்தர் அவனை வேறு பிரித்து ஒரு கூட்டமா சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் ஜெபிப்பான், அவன் எல்லா ஜெபத்துக்கு வருவான். ஒருத்தவன் நான் தனியா ஜெபிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு, நான் தனியா ஜெபிச்சு என் ஜெபம் போகுதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனுக்குள்ள பெருமை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் கிட்ட தேவன் வரமாட்டார். சபையை உண்டாக்கினவர் அவர் தானே. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வந்துருச்சுன்னா, என் ஜெபம் கேட்பாரு, நான் சபையில வந்தாதான் ஜெபிச்சா கேட்பாரா என் ஜெபத்தை அப்படின்னு ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துறதுனாலதான் அவன் என்ன செய்யறான்? சபையில் நடக்கக்கூடிய காரியத்துக்கு அவன் சேர்றது இல்ல. கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவன் எவனோ, மீட்டெடுக்கப்படுறவன், பாவத்துல, கடன்ல, வியாதியில மீட்டெடுக்கப்படுறவனை செலக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கூட்டி சேர்த்து கொண்டிருக்காரு. சபைக்குள்ள அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த வசனத்தில் என்ன செய்யுது? அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காராம். அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.